நடந்ததே நினைச்சிட்டு இருக்கீங்க? நடக்க போறது என்னன்னு தெரியலையே. நீ எனக்கு பொருத்தம் இல்லாதவன் நினைச்சு உன்னை நான் வெறுத்தேன். ஊரை விட்டு ஓடியும் வந்தேன். ஆனா ஆனா நான் தான் உனக்கு பொருத்தம் இல்லாதவன். ஆமா. இந்த வேஷத்தை பார்த்து சொல்றீங்களா மாமா? ஐயா, இது அவங்க திருப்திக்காக போட்டது. எப்ப வேணாலும் கலைச்சிடலாம். உன் கோலத்தை பார்த்து சொல்லல, உன் குணத்தை சொன்ன. நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக உன்னை ஆயுள் பூரா அழ வச்சிட்டேன் பாத்தியா? அத சொன்ன. உன்னை ஏமாத்தின உன் புருஷனை கண்டுபிடிச்சு அந்த அயோக்கியனை போலீஸ்ல ஒப்படைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஜூலிக்கு அந்த அயோக்கியனே அவ புருஷன் தானே தெரிஞ்சா? மாமா, நான் தான் உங்க வீட்டுக்காரன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க தான் என் புருஷன் எனக்கு தெரியும். எனக்கு இது போதும் மாமா. இந்த தாலி மேல சத்தியமா சொல்றேன், என் உயிரே போனாலும் நான் அதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனா நான் சொல்லிடுவேனே. உங்க ரெண்டு பேரையும் முட்டாளாக்க நினைச்சேன். நான் முட்டாளாயிட்டேன். I am stupid. ஐயோ மாமா, என்ன மாமா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு? மாமா, ஐயோ மாமா, என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல. நான் சாகறதுக்குள்ளேயாவது இந்த பிரச்சனையை தீர்த்துருவேனா, இல்ல இந்த பிரச்சனையாலே நான் செத்துருவேனான்னு எனக்கே தெரியல. அர்க்கன், என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ், என்ன மன்னிச்சிடு. புருஷன் உன்னை விட்டுட்டு ஓடிட்டானா, இல்ல நீ அவனை விட்டுட்டு ஓடி வந்தியா? நீ எல்லாம் ஒரு பொம்பளை. உன் புருஷன் உன்னோட சேரணும்னுதான் நான் உன்னை அழகுபடுத்துறேன். இப்ப என் புருஷனே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டியேடி. ஏண்டி, வெள்ளிக்கிழமை இந்த தாலிக்கு மஞ்சள் வைப்பியே, எதுக்கு? அடுத்த குடிய கெடுக்கிறதுக்கா? ஏண்டி ஊம்ப மாதிரி நிக்கிற? சொல்லுடி சொல்லுடி சொல்லுடி. எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது? எனக்கு என்ன செய்யணும் தெரியும். ஏண்டி, உன்னை கொண்டாதான் யாத்திரை தீரும். கட்டு புருஷ கைய பிடிச்சா எந்த பொண்டாட்டி வேணாம் சொல்வா? நான் தான் அவ புருஷன். அவ புருஷன். It's a fact. No. ஜூலி, என் மூஞ்சிலே முடிக்காதீங்க. ஜூலி, No. Get out. I said get out. அவளை விட்டுடு. Kill me, Julie. Mama. Kill me. Please, Julie, kill me. Please, kill me, Julie. Kill me, Julie. Kill me!
Julie, I love you. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நாம பக்தியா இருந்தா தான் நம்ம வீட்டுக்கார ஆயுசு கெட்டியா இருக்கும். உங்க தாலி காட்டுங்க. எங்களுக்கு தாலி எல்லாம் கிடையாது, ரிங்கு தான். அப்ப அதுல வச்சிருவோம். காட்டுங்க. என் புருஷன் என்னை விட்டு ஓடி இருக்கலாம், ஆனா நான் எப்பவும் அவர் கூடவே தான் இருக்கேன். எப்பவுமே என் மனசுல இருக்கிற அவரை நினைச்சிட்டு இருக்கிற இந்த சந்தோஷமே எனக்கு போதும். உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா சொல்லிருங்க, நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். என் கண்ணு முன்னாலே என் புருஷனை திட்டாதீங்க. நீங்க எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம். உங்களை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. பயணிகள் கவனிக்க, பெங்களூரிலிருந்து சென்னை செல்லும் மெட்ராஸ் மெயில் 4வது பிளாட்பாரத்திலிருந்து இன்னும் சில நிமிடங்களில் புறப்படும். அம்மா நான் போறேம்மா. அருக்கணி, அவர் இல்லாம நீ? அருக்கணி தான் என் பொண்டாட்டின்னு வாய் நிறைய சொன்னாரே, அதுவே எனக்கு போதும்மா. அந்த நினைப்பிலேயே சாகுற வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்துருவேன். மாமாவை நான் கேட்டதா சொல்லுங்க. அவர் ஆசைப்பட்டு கட்டிக்கிட்ட உங்க வாழ்க்கையில இந்த அருக்கணி குறுக்க வரவே மாட்டா. மாமா பண்ண தப்ப மனசுல வச்சுக்காம நீங்க சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க. என் புள்ள பிறந்தா எனக்கு சொல்லி அனுப்புங்க, வந்து பார்த்துட்டு உடனே திரும்பி போயிடுறேன். நான் வரேம்மா. அவர் ஆசைப்பட்டு கட்டிக்கிட்ட உன் வாழ்க்கையில இனிமே இந்த ஜூலி குறுக்க வரவே மாட்டா. ஜூலி, என்னமா அது பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்ட? உன் புருஷனை அவ கூட அமிச்சிட்ட? என் புருஷனை எங்க அமிச்சேன்? அவ புருஷனை அவ கூட அமிச்சிட்டேன். ஜூலி, அண்ணே, என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிறது வாழ்க்கையில ஒரு பகுதி. ஆனா அருக்கணி மாதிரி ஒரு பொண்ணுக்கு புருஷன் தான் வாழ்க்கை. இனிமே உன் வாழ்க்கை